Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 802 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கிங் பம் நம்ம லூஃபியை காப்பாத்துறதுக்காக நமியோட மிரட்டலுக்கு பயந்து கண்ணா பின்னாடி காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஆனா பின்னாடி விரட்டி வர அந்த சோல்ஜர்ஸுங்க அவனை விட வேகமா பிச்சுக்கிட்டு வரானுங்க. இப்படியே போச்சுன்னா 10 நிமிஷம் எல்லாம் நம்ம லூஃபியை தாக்க பிடிக்க முடியாது. அதனால அங்க இருக்க மரம் செடிகள் கிட்ட பின்னாடி வர அந்த சோல்ஜரை அட்டாக் பண்ண சொல்லுவா. ஐயோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா கேட்கவே மாட்டா. லூஃபி ரெக்கவர் ஆக டைம் வேணும், அதனால ஒழுங்கா நான் சொல்றதை செய்யுங்கன்னு சொல்லி அந்த விவரு கார்டை காமிச்சு மிரட்டின உடனே ஐயோ இவன் ரொம்ப மோசம் அப்படின்ட்டு போய் அந்த கிராக்கர் சோல்ஜரை அட்டாக் பண்ண போவாங்க. அவன் கத்திய வச்சு கண்ணா பின்னாடி வெட்டி திருக விடுவான். கிங்பம் தெளிவா சொல்லிடுவான், நீங்க என்னதான் முக்குன்னு முக்கி எங்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு ஈக்குவலா எல்லாம் எங்களால சண்டை போட முடியாது. ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ட்ரஸ்ட் மீ, கிவ் அப் பண்ணிரு, இதை விட்டா வழியே இல்லைங்கிற மாதிரி சொல்லும். இப்ப நமிக்கு வேற வழி இல்ல, லூஃபிக்கு அவ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எல்லாத்தையுமே வேகமா ஓட சொல்லுவா. அப்படி மட்டும் ஓடல உங்க எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு மிரட்டுவாளா. நீ ரொம்ப ரொம்ப மோசமானவன்னு அந்த கிங்பம் செம கடுப்பாகி கத்தும். சரி ரைட்டுன்னு எப்படியே தப்பிச்சு ஓடிட்டே இருப்பாங்கன்னு வைங்க. அந்த கிராக்கர் அவன் பவர் யூஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து மட்டும்தான் வருவான். வழியில நிக்கிற மரம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செத்து விழும். இப்ப பாத்தீங்களா அவன் ஆளுகளையே அவனே சாகடிக்கிற நிலைமை. திருப்பி வர வச்சிருவான். பட் இருந்தாலும் பண்ணி ஆகணும் தானே. எல்லாம் அந்த டைம் சடனா ஸ்டாப் ஆகி பயங்கரமா பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்கும் போது அப்படியே மெதுவா நடந்து வருவான். எனக்கு ஒண்ணுதான் புரியல, இவங்க பிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல ஓடினாங்க, ஆனா அவன் ஆம வேகத்துல நடந்து வந்தான். அப்புறம் எப்படி இவங்களை இவ்வளவு ஈஸியா பிடிச்சான்? ஐயோ கொல்றாங்க போங்க. சரி எப்படியோ பிடிச்சிட்டான்னு வைங்க. இவன் தான் கிராக்கரான்னு பார்த்துட்டு நமி ஷாக் ஆயிருவா. ஏன்னா அவன் இந்த பிஸ்கெட் மண்டானுகளை தான் கிராக்கர்னு நினைச்சா. ஆனா அது ஆர்மர்னு இப்பதான் அவளுக்கே தெரியுது. வந்தவன் கிங்பம் பார்த்துட்டு ஏன்டா ஏன் தேவையில்லாம ஸ்டார் ஹேட்ஸுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நீ எங்க பக்கமா இல்ல அவங்க பக்கமா அப்படின்னு பயங்கர கடுப்புல கேட்பானா. ஐயோ கடுப்பாயிட்டானேன்னு தலைவரே என்ன பஞ்சாயத்துனான்னு சொல்ல வரதுக்குள்ளேயே கத்திய வச்சு அந்த கிங்பமோட தலைய ஒரே வெட்டு அப்படியே பாதியா ஸ்பிளிட் ஆகி விழும். அவன் ஐயோன்னு கதறுவான். இங்க யாரையுமே நான் மன்னிக்க போறதில்ல, எல்லாத்தையுமே கொல்ல போறேன்னு அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். அங்க இருக்க எல்லாருமே டப்புன்னு செத்து விழுவாங்க. அமி பார்த்துட்டு யாரா இவன் என்னென்னமோ பண்றானேன்னு பயப்படுவா. நான் தாமா ஸ்வீட் ஜெனரல் கிராக்கரு, நான் என்ன பார்த்துக்கன்னு கொலைவெறியோடு இழுக்கு விடுவான். அப்படியே கட் பண்ணா இங்க சஞ்சியை காட்டுறாங்க. அவன் அந்த சோல்ஜர்ஸ் ரெடி பண்ற ஃபேக்டரிக்கு போய் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டான். அப்படின்னா இவங்க தான் ஜெர்மா 66 சோல்ஜர்ஸ் ஆன்னு. எல்லாரோட மூஞ்சியுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஆளை இத்தனை விதமா ரெப்ளிகா பண்ணிருக்கானுங்க. ஆக்சுவலா இந்த ஜெர்மா கிங்டமே சயின்ஸால நிறைஞ்ச வழியுது. இவங்க ஜெனரேஷனா இதைத்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல காமெடி என்னன்னா இவங்க டேடி வின்ஸ்மோக் இருக்கான்ல, அவனே ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட். ஆனா பார்க்க அப்படி தெரியாது. இந்த சஞ்சி இச்சி ரைச்சு இவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அப்பா அந்த லா இல்லாம கண்ணா பின்னான்னு ரிசர்ச் பண்ணுவானுங்கல்ல, அப்படி ஒரு டீம் கூட வேலை பார்த்திருக்கான். சொல்ல போனா டாக்டர் வேகா பங்க் கூட வேலை பார்த்திருக்கான். அதுவும் அவனோட சின்ன வயசுல. அந்த டைம் தான் வேகா பங்க் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது இந்த லிவிங் திங்ஸ் எல்லாத்தோட பிளட் லைனோட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பான். இன்னும் இந்த ரிசர்ச்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் காடோட லெவலையே ரீச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரிசர்ச் அது. இன்னும் வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளவு சிம்பிளான விஷயமா? இந்த மேட்டர் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு வேகா பங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லா இல்லாம ரிசர்ச் பண்ற டீமே தனித்தனியா கண்ணா பின்னாடி ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. ஆனாலுமே வேர்ல்டு கவர்மெண்ட்லாம் விடல, அவங்கள விரட்டி பிடிச்சாங்க. அதுல இருந்து வின்ஸ்மோக்க அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த மூதேவி தனியா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சான். அதுவும் எப்படி ஒருத்தனை எப்படி டூப்ளிகேட் பண்ணணும், அவங்களோட லைஃபை எப்படி மாடிஃபை பண்ணணும், எப்படி உருவாக்கணும்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அப்படி உருவானதான் இந்த ரிசர்ச் லேப். எப்படி டூப்ளிகேட் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் நிரப்பி வச்சிருக்கானா. இவனுக்கு எல்லாருமே டேலண்டான சோல்ஜர்ஸ். அது மட்டும் இல்லாம க்ளோன். இப்ப வெளியில சுத்திட்டு இருக்கானு இல்லையா, அவனுங்களுமே க்ளோன் தான். ஆனா அந்த மேட்ரு அவனுங்களுக்கே தெரியாது. இப்படி இவங்க கிட்ட பவர்ஃபுல்லான ஆர்மி இருந்தவொடனே ஏகப்பட்ட கண்ட்ரி இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஹெல்ப் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க. இவங்க எல்லாத்தோட உடம்புலயுமே சாப பார்த்து பயப்படாத மாதிரியே ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட மாஸ்டரை எதிர்த்து எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டானுங்க. அந்த அளவுக்கு பக்காவான ஒரு பீஸுங்க. இன்கேஸ் நடக்கிற சண்டையில எவனாச்சும் செத்து போயிட்டானுங்கன்னா கூட மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்குவானுங்க. ஆனா அதுல இருக்க ஒரே ஒரு சின்ன பிரச்சனை டைம். ஒரு 20 வயசு சோல்ஜரை உருவாக்க 5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இவங்க எல்லாத்தையுமே இங்க பத்திரமா வச்சிருக்கணும். ஒரு 5 வருஷம் வச்சு உருவாக்குனாலே போதும். பல வருஷத்துக்கு இவனுக்கு நின்னு பேசுவானுங்க. இதெல்லாம் கேட்க நம்ம சஞ்சி பார்த்து பதறி போய் செம்மையா காண்டாகி காட்டு கத்துவான். ஏன்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுக்கே தெரியுது ஹியூமன்ஸோட லைஃபை வச்சு இவனுக்கு எந்த அளவுக்கு விளையாண்டுட்டு இருக்கானுங்கன்னு. அதுக்கப்புறம் போதும் இதுக்கு மேல எதுவும் சொல்லாத, எனக்கு கடுப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு ஓரமா உட்காந்து சிகரெட்டை ஊதிட்டு இருப்பானா. அந்த நேரம்னு பார்த்து இச்சிச்சியும் நிச்சயம் அங்க வந்துருவானுங்க. என்னப்பா தம்பி ஏதோ பைரட் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன், என்ன பண்றது கொஞ்சமாச்சு உருப்படியா வளருவேன்னு பார்த்தேன், அதுவும் இல்ல, என்ன செஞ்சு அப்படின்ட்டு மாத்தி
மாத்தி மாத்தி சர்க்காஸ்டிக்கா கிண்டல் பண்ணுவானுங்க. சஞ்சய் இங்க வந்ததே நிச்சயம் பார்த்து 4 செருப்படி கொடுக்கதான். அவன் தான் வந்துட்டானே ஒப்ப மவனேன்னு அந்த பொண்ணை யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஓடி போய் ஒரு ரொட்டேஷனை போட்டு மூஞ்சிலேயே ஒரு மிதி. இப்படி வந்து அடிப்பான்னு எவனுமே எதிர்பார்க்கல. அதுவும் யோஞ்சிலாம் பார்த்து காஞ்சி போயிட்டான். மொத்தத்துல வாய்கிலேயே பேசினவனுக்கு வாயிலேயே வச்சிட்டான். அவனுங்களே மோசமான முரட்டு போயிலுங்க. அவனுக்கு மேல கைய வச்சா சும்மா இருப்பானுங்களா? அடுத்து சஞ்சய ரவுண்டு கட்டி என்னென்ன பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.